நீங்க ஒரு பிகினர் டேட்டோடிஸ்டா அப்ப கண்டிப்பா இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பீரியட் 45 மினிட்ஸ் தான் இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம ஹியூமன் பிரெயின்னால 30 to 60 மினிட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு கரெக்டான ஸ்குவாட் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக 45 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதே போல நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் டேட்டோ பண்றோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் மட்டும் நம்ம டேட்டோ பண்ணா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் ரிலாக்ஸா திருப்பி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டேட்டோ பண்ணலாம். இந்த 45 மினிட்ஸ் நீங்க எப்படி பிளான் பண்றீங்க பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 5 to 10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒரு பிளானோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த 10 மினிட்ஸ்ல இருந்து 35 மினிட்ஸ், அதாவது ஷார்ப்பா 20 to 25 மினிட்ஸ், அப்பதான் நம்ம பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ்டா டேட்டோ பண்ணலாம். ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா எதனா கரெக்ஷன் இருக்கு, எதாவது டச் பண்ணணும், ரீடச் பண்ணணும்னா நீங்க அப்போ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டோ பண்றதுனால இதோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, நம்ம ரிலாக்ஸா டேட்டோ பண்ணலாம், ப்ரெஷர் இருக்காது, டேட்டோ ஒர்க் நீட்டா இருக்கும், கிளீனா இருக்கும். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி பாடி பெயின் கூட வராது, பேர்ன் அவுட் ஆக மாட்டோம். ஸோ போக போக நம்ம வந்து அந்த ஃபோக்கஸ் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ டேட்டோ பண்ணும்போது இந்த மெத்தடை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பிரேக்கே இல்லாமல் தொடர்ந்து 2 ஹவர்ஸ்லாம் டேட்டோ பண்ணுறீங்க. ஸோ அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இந்த பிரேக் எடுத்துட்டு நீங்கள் டேட்டோ பண்ணீங்கன்னா டேட்டோ க்ளீனாக இருக்கும், உங்களுக்கு ஹேண்ட் பெயின் வராது, ஸோ ஒர்க் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் டேட்டோ போகிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு பிகினர் ஆர்டிஸ்டாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.